எங்கப்பா அப்பாவை காணும் அப்படின்னு தேடினது. குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கிறது பியூர் பாலிடிக்ஸ், பியூட்டிஃபுல்லான ரிப்போர்ட்டர். இந்த அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. எதிர்க்கட்சி தலைவர் போய் வெளியே போயிட்டு ஒரு ட்வீட் போடுறார். செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை காணும் தேடிட்டு இருக்க மனைவி எல்லாம் பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர் நிறைய சிலேடையா ஜாடமாடையா நிறைய எல்லல் பண்ணாரு, நிறைய கேள்வி பண்ணாரு. சோஃபா மாடல் அது இது மிக கண்ணியமான ஒரு உரை நிகழ்த்தினார்னு சொல்லிட முடியாது. GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Dr. Sri Varma Oil Tarum Ayurveda. நல்லா பாத்தீங்கன்னா சிஎம் வந்து கரெக்டா கேமரா பார்த்து செய்வாங்க. கேமரா பார்த்து இப்படி அழகா செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து கேமரா எங்க இருக்குன்னு தெரியுது, முன்னாடி யாருமே இல்லைங்கிறது தெரியும். அப்ப எதிர யாருமே இல்லை, அப்ப யார் பார்த்து சொன்னீங்க? கேமரா பார்த்து சொன்னீங்க. அது தவிர்த்திருக்கலாம். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ஷன். அது நீங்க வந்து இப்ப திருச்சி கிழக்குல பேசுனீங்கல்ல, திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக போனார். ஃபுல் பாலிடிக்ஸ் பேசினார். ஏன்னா பெரிய லக்கு வந்து சிஎம்க்கு ஃபேவர் பண்ணிக்கிட்டே வருது. அவர் என்ன செஞ்சாலும் அதை குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு போக்கு வந்து இருக்குது. அது வந்து ஒரு நல்ல பெரிய அதிர்ஷ்டம் அவருக்கு. இந்த ஃபேன்களுக்கு வந்து இங்கே தீனி போட வேண்டியதில்லை. அது வந்து நம்ம வெளியே போடலாம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் நிச்சயமா நிறைய பர்சனலான கமெண்ட்ஸ்களை கொண்டு போனாரு, டீஸ் பண்ண முடியாத விஷயங்களை கொண்டு போனாரு. அதற்கு வந்து தர்க்க ரீதியா மட்டுமே, லாஜிக்கலாகவும் மட்டுமே, ஃபேக்சுவலா மட்டுமே ரிப்போர்ட்டல் கொடுத்துட்டு தான் போதும். அப்பாவை காணோம் இது இந்த ரெண்டுமே தவிர்த்திருக்கலாம். ஆனா இந்த அப்பாவை காணோம் அப்படிங்கிறது கூட அவர் அரசியல் இருந்து தோத்திருக்காருன்னு அரசியல் விமர்சனமா பார்த்தாலும், உதயநிதி அவர்கள் அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்ட ஒரு கருத்து ஒரு பர்சனல் வன்மமா இல்லையா? அது தவிர்த்திருக்கலாம் இல்லையா? நிச்சயமா தவிர்த்து. அதுதான் நான் சொன்னேன், திமுக காரங்க எவ்வளவு நாள் இறங்குவாங்க, அந்த அளவுக்கு இறங்குறதுக்கு தாவேக்காவால முடியுமான்னு பார்த்துக்கணும். இறங்கணுமா தேவையான்னு பார்த்துக்கணும். அது சாமானியமா நீங்க பயன்படுத்த முடியாது. நான் வந்து கஜானாவை தொட மாட்டேன், கஜானாவை தொட விட மாட்டேன், கஜானாவை தொட்டவங்களை விட மாட்டேன். இது வந்து இந்த 3 ஃப்ரேஸ் வந்து நீங்க டக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து ரெடி பண்ணி நீங்க சொல்லுங்க டேக் ஆக்ஷன் சொன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அப்ப வந்து அது ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப ஃப்ளூயண்டா அடிச்சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா அடிச்சார். தட் இஸ் நாட் ஸ்கிரிப்டட், ரைட்? தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். பார்ட்டி ஃபண்ட்ல கொதிச்சதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு முன்னாடி பின்னாடி எதுவும் கொதிக்கவே இல்லை. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசினார், யாரும் கொதிக்கவே இல்லை. பார்ட்டி ஃபண்ட் எல்லாருமே கொதிச்சாங்க போது எங்க உறுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்ட்டி ஃபண்ட் மேட்டர்லையும் கரூர் சம்பவத்து மேட்டர்லையும் முதலமைச்சர் வந்து வெறுமனே கஜானாவை நிரப்புவோம் அப்படின்னும், நாங்க எங்களுக்கு பெரிய வருத்தத்தை அளிக்குது, ஏமலே பழிபட பார்த்தா கூட நிப்பாட்டாம இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதுக்கு நகரணும். வணக்கம் சார். 3 நாள் சட்டசபையினுடைய உங்கள் பார்வை என்னவா இருந்துச்சு? அங்கிருந்து நம்ம தொடங்கலாம். கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பெட்டராக இருந்துச்சு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சில விஷயங்கள் தவிர்த்திருக்கப்படலாம். நீங்கள் ஆப்வியஸாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை நான் சொல்கிறேன். முதல்ல பெரிய மகிழ்ச்சி, ஆச்சரியம், சந்தோஷம், நிறைவு என்னென்னா, எல்லாத்தையுமே லைவில் போடுவோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கேட்கப்பட்டு இருந்த ஒரு கோரிக்கை. 15 வருஷமாக தேமுதிக தலைவர் அமரர் விஜயகாந்த் அவர்கள் ஹைகோர்ட்டில் கேஸே போட்டிருந்தார். அது மாதிரி வந்து எல்லாரும் வேணும் வேணும் நிறைய கேட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக கேட்பாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரும்போது திமுக கேட்பாங்க, 2 பேருமே செய்ய மாட்டாங்க. இந்த முறை ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் முறை வந்து கட் ஆயிருச்சு முதல் நாள். அதுக்கப்புறம் என்னாச்சு, இல்லை டெக்னிக்கல் கிளிட்ஸ் ஏதோ ஒரு தவறான தகவலை சொன்னாங்க. இட் வாஸ் நாட் தட். பிறகு வந்து இல்லை பண்ணிடலான்னு ஏதோ டிசிஷன் எடுத்துருக்கிறாங்க, லைவ் பண்ணாங்க. கடைசி நாளில் முடிஞ்சு சபை ஒத்திவைக்கப்படுற வரைக்குமான விஷயத்தை நேரலையில் பார்க்க முடிஞ்சு. இதனால் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. அண்டு சபை உறுப்பினர்களுக்கும் வந்து ஒரு பொறுப்போடு செயல்படணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் தெரிஞ்சது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடிட் பண்ணப்பட்ட வீடியோக்குள்ளே பாதி இருக்காது. இது வந்து லைவாக ஒன்று போகும்போது எந்த இடத்துல எந்த ஃப்ரேமை கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. டக்குன்னு போகும்போது நம்ம ஃப்ரேமில் வந்துருமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அதனால் வந்து தே ஹேவ் டு பி அலர்ட் அண்ட் விஜில் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. அது ஒரு மிக முக்கியமான லாங் டேர்ம் பெண்டிங் ஒரு கேஸுங்கனால அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அது மற்றபடி நிறைய ஆறுதலான விஷயங்கள் இருந்தாலும் சில தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயங்களும் இருந்தது. முதல்வர் அவர்களுடைய உரை மீதான பலவிதமான விமர்சனங்கள் இருக்கு. அதுலயும் எதிர்க்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் சொன்னது சினிமா பாணியிலேயே வழக்கம் போல் இருக்கு அப்படிங்கிறார். தொடர்ந்து அவரை ஒரு சினிமாக்காரராகவே காட்சிப்படுத்துவதுங்கிறது எந்த விதத்தில் சார் சரின்னு எடுத்துக்கலாம்? அவர் இல்லைன்னு சொன்னாரா? முதலமைச்சர் மறுக்கிறாரா? அவர் ஆமாம் தானே சொல்றாரு. அவர் பதவியேற்ற அன்னைக்கே ஒரு சாதாரணமான அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பையன் அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறார். அதில் வந்து ஒரு குழப்பம்லே அவர் இன்னைக்கும் வந்து நேற்று வந்து சட்டசபையில் தன்னுடைய உரையை வந்து முடிக்கும்போது சொன்னார்ல, நான் வந்து எப்படி வந்தேன், சினிமாவில் இருக்கேன், குழந்தை நட்சத்திரமா இருந்தேன், அடுத்து நற்பணி இயக்கம் பண்ணேன்னு அவருடைய திரையுலக வாழ்க்கை தான் அதிகமாக சொன்னார். அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் 2.5 வருஷம் தானே. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நீங்கள் வந்து 52 வயசில் 2.5 வருஷம் தான் வந்து பொலிட்டிக்கல் கேரியர். அதுக்கு முன்னாடி 48 வருஷம் 49 வருஷம் வந்து நம்ம சினிமா கேரியர் தானே. அப்போ அது வந்து சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. சினிமாக்காரராக இருந்தாருன்னா
இழிவுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? சினிமாக்காரர் தொடர்ந்து அவர் போய் சினிமாக்காரனே சொல்லிட்டு இருக்காரு. அவர் சினிமாக்காரர் தானே, அதில் என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு? அவர் மறுப்பாரா? அவர் இல்லைன்னு சொல்ல இன்னும் சினிமாக்காரெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாரா? அதில் அதே மாதிரி இங்கேயும் இருக்காதீங்கிறது தான் பிரச்சனை. நீங்க சினிமாக்காரரானா ஆமா, திரு விஜய் தமிழக முதலமைச்சர் சினிமாக்காரரா ஆமா, இங்கேயும் சினிமாக்காரராகவே இருக்கணுமானா இல்லை, இங்கே முதலமைச்சராக இருக்கணும், அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ வந்து அங்கே ஏற்கனவே நீங்க சினிமாக்காரன், எஸ் நோ டவுட், அவரே மறுக்க மாட்டார், அவரே சொல்லியிருக்கிறாரு, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தின விதத்தில் 2 விஷயம் எனக்கு வந்து அப்ஜெக்ஷனபுளாக தெரிஞ்சது, மாற்றிருக்கணும்னு தெரிஞ்சு. ஒன்று, நான் காமன் மேன் லாங்குவேஜில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீ சாதாரணமாகவே நீங்கள் பேச போகிறது இல்லை, தமிழில் சாதாரணமான தமிழில் பேசலாம், அவருக்கு தமிழ் பேச வரும், அது பயங்கரமான டயலாக்லாம் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் பெரிய பிக்சரில் நம்ம பொது மேடைகளுமே பல முறை பேசியிருக்காரு. அதனால் வந்து நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா போய்கிட்டு இருந்தேன்னா சாமானிய ஜனங்களுக்கு வந்து நான் இப்படி சொல்ல முடியல, சாமானிய பொதுமக்களுக்கு வேண்டப்பட்ட வகையில் இந்த அரசு அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்து செய்யும்னு சொன்னால் அது வந்து ஏதோ லாங்குவேஜில் பேசுகிறாரே புரியல அப்படின்னு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது மாபெரும் ஆபத்தான நிலைமையில தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தமிழில் பேசுறது தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களுக்கு புரியலை அப்படின்னா தமிழ்நாடு எவ்வளோ ஆபத்தான இடத்துல இருக்குன்னு இப்படி தமிழ் வளர்த்தேன்னு சொல்லி எவ்வளோ கெடுத்து குட்டிச்சோராக வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருந்துச்சு. முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு நம்பரையும் சொல்லும் போதெல்லாம் 717 டாஸ்மாக் கடைகள் அப்படின்றாரு, 2405 crores அப்படின்றாரு. அப்போ 2405 கோடி ரூபான்னு தமிழில் சொன்னால் என்ன, 717 கடைகள்னு தமிழில் சொன்னால் என்ன? இப்போ இந்த மாதிரி இடங்களில் ஏற்கனவே ஒரு கோட் சூட் போட்டு தமிழ் மரபுக்கு எதிரான ஒரு காஸ்டியூம் போட்டு வச்சிருக்கிறாரு, அதுதான் என்னுடைய உடனே சொல்லிட்டு இருக்கிறாரு. இது நான் பேச்சுலையும் நான் பேச்சு வழக்கில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் பேச்சு வழக்கில் தமிழை பேச மாட்டாங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமாக இருக்குது. அப்படி அதான் நிதர்சனம்னா மாற்றி செஞ்சிருக்க வேண்டாமாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் வந்து அவர் வந்து அப்ஜெக்ஷனாக இருந்தது வந்து அவங்க வந்து எங்கப்பா அப்பாவை காணும் அப்படின்னு தேடினது. அது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சது. குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கிறது பியூர் பாலிடிக்ஸ், பியூட்டிஃபுல்லான ரிப்போர்ட்டர், அது அப்படிதான் செய்யணும், சூப்பராக செஞ்சிருக்காரு, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் நேர டக்குன்னு ஒரு பர்சனலாக ஒன்று போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன ஆயிடுச்சு, எதிர்க்கட்சி தலைவர் போய் வெளியே போயிட்டு ஒரு ட்வீட் போடுறார். செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து கணவனை காணும் தேடிட்டு இருக்க மனைவிலாம் பார்த்து எவ்வளோ பர்சனலாக போயிருந்து பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்பாவை காணும் சொல்லி எங்களுக்கும் பர்சனலாக பேச தெரியும். நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் நிறைய சிலேடையா ஜாடமாடையா நிறைய எல்எல் பண்ணார், நிறைய கேள்வி பண்ணார். சோஃபா மாடலு, அது இது, ஈவில் ஃபோர்ஸ் அப்படின்னு எல்லாமே சொன்னார். அது எதிர்க்கட்சி தலைவர் வந்து மிக கண்ணியமான ஒரு உரை நிகழ்த்தினார்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவர் அப்படி செஞ்சாருங்கிறக்காகவே நானும் அப்படி செய்வேன்னு சொல்லினா அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும். திமுக காரங்க எவ்வளவு தூரம்னாலும் இறங்கிடுவாங்க, அவ்வளவு தூரம் முதலமைச்சராலையும் தாவேகா காரங்க இறங்க முடியுமான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவர் பார்த்த ஒரு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே வேற வேற கட்டங்களிலிருந்து பார்த்தோம். அதனால தான் அவர் மாற்று அரசு வேணும்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து இது ஒரு அக்லியான கமெண்டா இல்லாட்டாலும் பர்சனலான ஒரு கமெண்ட். அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்பட முடியல, நீங்கள் இவ்வளோ சொன்னீங்களே உங்கள் அப்பா என்னன்னாரு பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு கமெண்ட். அது பொது வெளியில் வச்சிருந்தா கூட நமக்கு பரவாயில்ல. சட்டமன்றத்தில் அதை வந்து வம்படியாக அதை வந்து வாலண்டியராக அதை செஞ்சிருக்க வேண்டியதில்லை. ஒன்று. ரெண்டாவது, திமுக தலைவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி முடிஞ்ச பிறகு காரில் ஏறும்போது அறிவாலய வாசலில் இப்படின்னு சொல்லி சொன்னார், முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அதே விஷயத்தை வந்து அசம்பிளியில் அவங்க சொல்லும் போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அந்த ஆக்ஷனை காட்டும் போது எதிர்க்கட்சி வரிசையில் யாருமே கிடையாது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. திமுக காரங்களாம் வெளியே போயிட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு சார். அது இந்த பக்கம் சரிங்களா. இவருக்கு நேர் எதிர பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து கரெக்டாக கேமரா பார்த்து செய்வாங்க, கேமரா பார்த்து இப்படி அழகாக செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கேமரா எங்கே இருக்குன்னு தெரியுது, முன்னாடி யாருமே இல்லைங்கிறது தெரியுது. அந்த ரோ, அதாவது திரு நேருவும் திரு உதயநிதி உட்கார்ந்துருக்கக்கூடிய ரோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே நெட்டுக்கு பின்னாடி ஓபிஎஸ் இருப்பாரு, அப்படியே கடைசி வரைக்கும் இந்த ரோபம் அந்த நெட்டு ஃபுல்லாக கிளம்பி வெளியே போயிடுச்சு. ஏன்னா டிஎம்கே காரங்க பூரா வெளிநாடு பண்ணிட்டாங்க. அப்போ எதிர யாருமே இல்லை. அப்போ யார் பார்த்து சொன்னீங்க, கேமரா பார்த்து சொன்னீங்க. அது தவிர்த்துருக்கலாம். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ஷன். அது நீங்கள் வந்து இப்போ திருச்சி கிழக்கில் பேசுனீங்கல்ல, திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக போனார், ஃபுல் பாலிடிக்ஸ் பேசினார், இந்த அல்ற சில்ற அல்லு சில் எல்லாம் பேசினார். இது எல்லாம் அது வந்து அங்கே சூப்பர், நோ டவுட். ஆனால் சட்டமன்றத்துக்கு அப்படின்னு வரும்போது அவர் வந்து இன்னும் அடுத்த கட்டத்தில் நடந்தாருன்னு பாருங்கப்பா, டிஎம்கே காரங்க எவ்வளோ மோசமாக பண்ணாங்க, ஆனால் வந்து பாருங்க சிஎம் வந்து இவ்வளோ டீசெண்டாக நடந்துட்டார் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக தான் பெறும். ஏன்னா பெரிய லக்கு வந்து சிஎம்க்கு ஃபேவர் பண்ணிக்கிட்டே வருது. அவர் என்ன செஞ்சாலும் அதை குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு போக்கு வந்து இருக்குது. அது வந்து ஒரு நல்ல பெரிய அதிர்ஷ்டம் அவருக்கு. அப்போ இன்னமும் நல்லா பண்ணும்போது அது இன்னும் பெருசாக வந்துருங்க. அவருடைய இந்த ஃபேன்களுக்கு வந்து இங்கே தீனி போட வேண்டியதில்லை, அது வந்து நம்ம வெளியே போடலாம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் நிச்சயமாக நிறைய பர்சனலான கமெண்ட்ஸ்களை கொண்டு போனார், டீஸ் பண்ண முடியாத விஷயங்களை கொண்டு போனார். அதற்கு வந்து தர்க்க ரீதியாக மட்டுமே, லாஜிக்கலாகவும் மட்டுமே, ஃபேக்சுவலாக மட்டுமே ரிப்போர்ட்டல் கொடுத்துட்டு இருந்தால் போதும். அப்பாவை காணும் இது இந்த ரெண்டுமே தவிர்த்துருக்கலாம். ஓகே. ஆனா இந்த அப்பாவை காணும் அப்படிங்கிறது கூட அவர் அரசியல் இருந்து தோத்துருக்காருன்னு அரசியல் விமர்சனமா பார்த்தாலும் உதயநிதி அவர்கள் அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்ட ஒரு கருத்து ஒரு பர்சனல் வன்மமா இல்லையா, அது தவிர்த்திருக்கலாம் இல்லையா, அறவே தவிர்த்திருக்கலாம். நிச்சயமா தவிர்த்து. அதுதான் நான் சொன்னேன், திமுக காரங்க எவ்வளவு நாள் இறங்குவாங்க, அந்த அளவுக்கு இறங்குறதுக்கு தாவேக்காவால முடியுமான்னு பார்த்துக்கணும், இறங்கணுமா தேவையான்னு பார்த்துக்கணும். அது நீங்க லேசா ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க வந்து வேகமா ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க பணங்காட்டு நெறி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாதும்பாங்க. அவங்க நிறைய இது மாதிரி விஷயங்களை பார்த்தவங்க, நிறைய இது மாதிரி விஷயங்களை பண்ணவங்க. அதனால அவங்கள வந்து
நீங்கள் இப்படி த்ரெட்டன் பண்ணிட முடியாது. அப்போ வந்து இது வந்து ஓகே. அதே நான் சொன்னேன், குளத்தூரில் 5 நிமிஷம் பேசினதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது யார் பற்றினது? திரு ஸ்டாலின் பற்றினது தான். அது தப்பு கிடையாது. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், பியூர் பாலிடிக்ஸ், நாட் ஹர்ட்டிங் எனி ஒன். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரும் சொல்லலையே. அது டிஎம்கே பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல, செந்தில் பாலாஜி எடுத்துட்டு போனான்னு சொல்ல, உதயநிதிக்கு போச்சுன்னு சொல்ல, ஸ்டாலின் எடுத்து போனான்னு சொல்ல, டிஎம்கே பார்ட்டிக்குன்னு கூட சொல்ல. பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். அதை நாங்கள் வந்து கஜானாக்கு திரும்ப கொண்டு வந்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டெக்னிக்கலி ஒரு கரெக்டான பாயிண்ட் இருக்குதா? அவ்வளோதான். அப்போ குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னதில் தப்பு இல்லை. அதுவும் அந்த அப்பாவை குறிப்பிடுவதுதான். உங்களுக்கு புரியுங்களா? ஆனா என்னப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படிங்கும்போது that goes personal. இப்போ if this goes personal, rebuttal also will come personal. அவ்வளவுதான். அப்ப நான் தான் சொன்னேன், இது வந்து முதலமைச்சருடைய ஸ்டேச்சருக்கு தவிர்த்துலாம். திமுக அதை செய்தாலும், வடிவேலன் கமெண்ட் படத்துல வந்து ஒரு கமெண்ட் வரும்ல, அவர் கூட்டுக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் வந்து போக மாட்டார், பக்கத்தில் இருக்கிறது நான் தான் போக வேண்டாம் போனதுல கிட்னி எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அது புள்ளி பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலை வாடுறதுங்கிறது ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல சலனப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து டெம்ட் ஆகும். நான் வந்து பாக்குறேன், முதலமைச்சர் வந்து முதல்ல வந்து ஒரு 45 நிமிஷம் ஸ்பீச்ல ஒரு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வந்து ஸ்கிரிப்ட் தான் பண்ணார். ஏற்கனவே இருந்ததை படித்தார். பிறகு ஒரு 10-15 நிமிஷம் வந்து எக்ஸ்டெம்பரா பேசினார். அந்த எக்ஸ்டெம்பரா பேசும்போது இந்த எதிர்க்கட்சியுடைய இந்த எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டார். அது வந்து ஓகே பரவாயில்ல சமாளிச்சு. அவர் நீங்கள் பாடி லாங்குவேஜில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். முதல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரிஜிடாக வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு மெசேஜை சொல்லிட்டு போயிடுன்னு இருப்பார். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சியெல்லாம் ஆட்சேபனை பண்ணி வந்தோடனே அவருக்கு வந்து அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. ரைட், ஓகே, இப்படி தான் பண்ணுறாங்களா, ரைட்டு, ரெடி, நம்மளும் ரெடி ஆகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெம்பரா ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சார். எக்ஸ்டெம்பரா பேசும்போது இன்னும் கம்ஃபர்ட் கிடைச்சிருக்கும். ரொம்ப கரெக்டான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவார். அதெல்லாம் வந்து சாமானியமாக நீங்கள் பயன்படுத்த முடியாது. நான் வந்து கஜானாவை தொட மாட்டேன், கஜானாவை தொட விட மாட்டேன், கஜானாவை தொட்டவங்களை விட மாட்டேன். இது வந்து இந்த 3 ஃப்ரேஸ் வந்து நீங்க டக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து ரெடி பண்ணி நீங்க சொல்லுங்க, டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப வந்து அது ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப ஃப்ளூயண்டா அடிச்சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா அடிச்சார். தட் இஸ் நாட் ஸ்கிரிப்டட், ரைட்? அது கரெக்டா சொன்னார், எக்ஸ்டெம்பரா சொன்னார். அப்ப வந்து இது மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்ச உடனே இந்த இடம் வந்துருச்சு. அந்த அப்பா எங்கப்பா காணும் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அவ்வளோ அவள் எவ்வளோ புள்ளி பண்ணாலும் அந்த இடத்துல நின்றுட்டாங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நாள் தான் சபாநாயகருமே சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த மாதிரியான சைகைகள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும். அதுதான் முதலமைச்சருக்கு தெரிய வேண்டிய மெசேஜ். என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஆக்ஷனை பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னும் 10 ஆக்ஷன் பண்ண உட்காந்துருப்பாங்க. நாளைக்கு நடக்க போது பாருங்க, பட்ஜெட் கொடுத்தோடு நடக்க போது. யூ கேன் see this. டிஎம்கே மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவான எதிர்கட்சி நீங்க பார்த்துருக்க முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், எதிர்கட்சிகளில் பெஸ்ட் வந்து டிஎம்கே தான். இதை நான் 1000 முறை சொல்லியிருக்கேன். அவங்க அடிச்சு போட்டு நீங்க கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. வாயத்திரங்க சிஎம் போட்டுருந்தாங்களா, பக்கத்துல ஏடிஎம்கே ஒரு எதிர்கட்சி இருக்குது, பக்கத்துல தேமுதிக ஒரு எதிர்கட்சி இருக்குது, பக்கத்துல பாஜக ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து பயங்கர ஆக்டிவ். நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு அவங்களுக்கு எப்படியா அந்த நியூஸ்ல இருக்கணும், அவங்களை வந்து புள்ளி பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும், டீஸ் பண்ணும். நீங்க எப்படி எதிர உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க, வாயத்திரங்க சிஎம் அப்படின்னு சிஎம் வந்து பார்த்துட்டே இருப்பாரு. எதிர திரு உதயிலிருந்து 60 பேர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. வாயத்திரங்க சிஎம் பார்க்குற எப்படி இருக்கும்? அதுதான் திமுக. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அவங்க வந்து இதைத்தான் செய்வாங்க. இதுல தான் மாஸ்டர்ஸ். அப்ப நாம தான் அந்த இடத்துல வந்து எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறது கவனமா இருக்கணும். இந்த சைகை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாருமே நான் ஒரு செய்கை காட்டுவாங்க. நீங்க வெறும் கைகளை வச்சுட்டு எவ்வளவு ஆக்ஷன்ஸ் காட்ட முடியும்? நீங்க வாயை வச்சுட்டு எவ்வளவு ஆக்ஷன் காட்ட முடியும்? முகத்தை வச்சுட்டு எவ்வளவு ஆக்ஷன் காட்ட முடியும்? அப்போ வந்து சார் அப்போ கேட்பாங்களே, சார் நீங்கள் அதற்கு அனுமதிச்சிங்களா? இன்னொரு பெரிய சிக்கல்னாய் போச்சு, நான் பண்ணலாமா அப்படின்னு வேற முதலமைச்சர் கேட்டுட்டார். சபாநாயகர் பண்ணுங்க அப்படின்னு அனுமதி வேற கொடுத்துட்டார். அப்போ நாங்கள் வந்து நாளைக்கு பண்ணோம் சொல்லி சொன்னாங்கன்னா, அப்போ அதற்கு அனுமதி கொடுத்தீங்களே, இதற்கே அனுமதி கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. அப்போ இது வந்து தவிர்த்திருக்க வேண்டியது ஒரு அன்னெசரியான ஒரு டிபேட் வந்து கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகி போய் நிற்கும். நாளைக்கு எல்லாம் நினைப்பாங்க, எப்பா இவ்வளவு தூரம் டீஸ் பண்ணீங்க, சிஎம் வந்து தரவு ஜென்டில்மேன் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தாரு, நீங்கள் என்னப்பா சும்மா ஒரு நோண்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் தான் விமர்சனம் வந்திருக்கும். இதை பக்கம் ஆமாம்ல தவிர்த்துருக்கலாம்னு. இதை மாதிரியான விமர்சனங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வராமல் இல்லை. ஏதோ சிஎம் ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பேக்கரி டீலிங் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த சபையில் பேசப்பட்டிருக்கு. தள்ளு வண்டி, தண்ணு வண்டி, என்னென்னமோலாம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த சபையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல நம்ம என்னென்ன நேத்தை விட இன்னைக்கு பெட்டர், இன்னையோட நாளைக்கு பெட்டர், அப்படிதான் எதிர்பார்ப்போம். அதற்காக தானே இந்த அரசு அமைஞ்சிருக்கு. நீங்க காங்கிரஸ் அரசு தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு காலால் தானே 2014 பிஜேபி அரசு வந்துச்சு. அப்ப அவங்க 10,000 பண்ணாங்க, நாங்க 5,000 பண்ணிக்கிறோம் சொல்லி சரியில்லை. அப்ப அந்த டிஎம்கே வேண்டாம்னு தானே சம்பந்தம் இல்லாம திடீர்னு வேற ஒரு அரசு வந்திருக்காங்க. 2 பேருமே இல்லாம வழக்கமா என்ன பார்த்திருக்கோம், டிஎம்கே இல்லாட்டி ஏடிஎம்கே தான் பார்த்துருக்கோம். அப்போ உங்களை கொண்டதற்கான நோக்கம் என்ன? வி வாண்ட் சம்திங் எல்ஸ். அப்ப அந்த இடத்துக்கு அரசு நடந்தா சரியா இருக்கும். நம்ம பேசினப்பே சொன்ன விஷயம் தான் பார்ட்டி ஃபண்ட். ஏன்னா வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க சிஎம் சார்னு சொன்ன இடத்துல அவர் பேச ஆரம்பிச்சு 30வது நிமிஷத்துக்கு மேல பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்த உடனே எல்லாரும் வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வெளியே போனாங்க. பார்ட்டி ஃபண்ட்ல கொதிச்சதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு முன்னாடி பின்னாடி எதுவும் கொதிக்கவே இல்லை. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசினார், யாரும் கொதிக்கவே இல்லை. பார்ட்டி ஃபண்ட் எல்லாருமே கொதிச்சாங்க போது எங்க ஊர்த்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்ட்டி ஃபண்ட் மேட்டர்லையும் கரூர் சம்பவத்து மேட்டர்லையும் முதலமைச்சர் வந்து வெறுமனே கஜானாவை நிரப்புவோம் அப்படின்னோ, நாங்கள் எங்களுக்கு பெரிய வருத்தத்தை அளிக்குது, ஏமலே பழிபட பார்த்தா கூட நிப்பாட்டாம இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதுக்கு நகரணும்.
ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடக்குது, அதுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த வழக்கை விரைவாக இந்த 5 வருஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கான ஏற்பாடை முதலமைச்சர் பண்ணணும். அப்போ தான் அந்த இறந்த விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வந்து இறந்து போன அப்பாவி 41 உயிர்களுக்கான ஒரு நீதி கிடைச்சதா மாறி நிற்கும். அப்போ வந்து எம்எல்ஏ பழிய போட பார்த்தாங்களேங்கிறதோட நின்றக்கூடாது. அந்த பழிய போட பார்த்தவங்க யாரு, அந்த தப்பை செஞ்சவங்க யாருன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை நீதி முன் நிறுத்தி அவர்கள் தண்டனை வாங்கி தர அந்த 5 வருஷத்துக்குள்ள செய்யணும். அதுதான் சரியா இருக்கும். அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஜானாக்கு பார்ட்டி ஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னா நிறைவடையாது. கஜானாக்கு பார்ட்டி ஃபண்ட் வர வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது வந்து லீக்கேஜ் இருந்துச்சு, அதை நம்ம அடைச்சிட்டோங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் இந்த லீக்கேஜ் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அவர்கள் மீதான ஆக்ஷன் ரெண்டாவது முக்கியம், அதையும் சேர்த்து ஒரு உறுதிப்படுத்தணும். ஸோ வந்து நான் என்னென்ன குற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது அம்பலப்படுத்தினேங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அம்பலப்படுத்தி சம்பந்தப்பட்டவர்களை சிறையில் அடைத்தேங்கிறது முக்கியமான ஸ்டெப். அதை நோக்கி நகரணும். ஆளுநர் உரையோடு தொடங்கிய இந்த சட்டப்பேரவை வந்து முதல்வர் உரையோடு முடிஞ்சிருக்கு. எல்லார் மீதும் விமர்சனம், ஆளுநர் உரைக்கும் விமர்சனம், முதல்வர் அவர்களுடைய உரைக்கும் விமர்சனம். விமர்சனங்கள், அதுவும் ஆரோக்கியமான விமர்சனங்கள் அரசியல் களத்துல வரவேற்கப்பட வேண்டியது அப்படின்னாலுமே எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத நம்ம அரசியல் ரீதியா எப்படி சார் அணுகலாம்? இந்த விமர்சனத்துக்கு நான் பின்னாடி வந்துடுறேன். முதல்ல வந்து ஆளுநர் உரை அப்படிங்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து ஒவ்வொரு சட்டசபையிலையுமே ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் வந்து ஆளுநர் உரையோட தொடங்கணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன். எவ்ரி அசம்பிளி அந்த வருஷத்தில் முதல் கூட்டம், அது ஜனவரிலையோ பிப்ரவரியோ மார்ச்லையோ அந்த ஆண்டில் எப்போ முதல் கூட்டம் போகிறீங்களோ அப்போ அது ஆளுநர் உரையோட தொடங்கணும். ஒன்று, ஆட்சி அமைந்த உடனே வரக்கூடிய ஒரு கூட்டத்தொடர் வந்து அதில் ஆளுநர் உரையோட தொடங்கணும். இந்த ரெண்டு இது வந்து ரெண்டாவது கேட்டகரியில் வந்து நிற்கிது. இது வந்து நமக்கு வந்து ஜூன் மாதம் நடந்தாலும் அந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறனால முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கான கூட்டம், அது சட்டமன்ற கூட்டத்தொடர் கிடையாது, அது வந்து பலத்தை நிரூபிக்கிறதுக்காக கூட்டப்பட்ட சிறப்பு கூட்டம், அது வந்து முடிஞ்சு போச்சாங்க. அதற்கு பிறகு இந்த ஆட்சி அமைஞ்சிருச்சு, உறுதியாயிருச்சு, இனிமேல் தான் பட்ஜெட்லாம் போடணும். அப்போ வந்து இந்த வருஷத்துக்கான ப்ராசஸ் 5 வருஷத்துக்கான ப்ராசஸ் அவங்க பண்ணும்போது ஆளுநர் உரையோட தொடங்கும். இது முதல்ல ஆளுநர் உரை தொடங்கின பிறகு அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஆளுநர் உரைக்கு இந்த சபை வந்து நன்றி தெரிவிக்கணும். அந்த சூப்பருங்க அப்படின்னு இது ஒரு ப்ரொசீஜர். ஆளுநர் உரை நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சுங்க, வெரி குட்டுங்க, யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு சபையுடைய ஒப்புதலை வாங்கணும். அப்போ தான் அந்த அதுக்கு பேர் தான் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்னு. அந்த ஆளுநர் உரைங்கிறது பேச்சில் பெயரில் ஆளுநர் உரைன்னு இருந்தாலும் அது 99.4% த்ரூ அவுட் இந்தியா, அது வந்து பார்லிமெண்ட்லையும் சரி ஸ்டேட்ஸ்லையும் சரி வந்து அது அரசாங்கத்துடைய உரை தான் அவங்க எழுதி படிப்பாங்க. சில சமயங்களில் வந்து சில கரெக்ஷன்ஸ் போடுவாங்க, சிலர் வந்து படிக்க மாட்டேன்னு சண்டை பிடிப்பாங்க, சிலர் சில பாராசை படிக்க மாட்டேன்பாங்க, சிலர் அப்படியே படிச்சிருவாங்க. இதில் 3வது கேட்டகரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சர்ப்ரைசிங்லி வந்திருக்கக்கூடிய திரு அருளேக்கர் அவர்கள் வந்து என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே முழுசாக படிச்சிட்டாரு. அது வந்து ஒரு நல்ல இணக்கமான போக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சது. முதலமைச்சர் வந்து தன்னுடைய பதில் உரையில் இந்த ஆளுநர் உரைக்கான தீர்மானத்தில் எல்லாருமே பேசிட்டு வருவாங்க. கடைசியாக பேசக்கூடியவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார், அவருக்கு பிறகு வேறு யாரும் பேச மாட்டாங்க, அதற்கு பிறகு முதலமைச்சர் தான் பேசுவாங்க. இதில் வந்து இன்சிடென்டலாக ஒரு பதில் உரைங்கிற மாதிரி ஒரு வழக்கத்துக்கு மாறா ஒன்று நினைச்சுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிச்ச பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசினார். வழக்கமாக அப்படி பேசுறது இல்லை. எதிர்க்கட்சி தலைவருடைய விவாதம் முடிந்த பிறகு அதற்கு வந்து முதலமைச்சர் தான் பதில் சொல்வார். எல்லாருமே டிபேட் பண்ணியிருக்காங்க, ஒட்டியும் வெட்டியும் பேசுவாங்க, ஆளுங்கட்சியும் பேசும் எதிர்க்கட்சியும் பேசும், எல்லாரும் ஒட்டி வெட்டி பேசி கடைசியில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரை தான் வந்து சிஎம் வழங்குவார். நாங்கள் ஏங்க எங்கள் கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லிச்சு, ஏன் இந்த கவர்னர் இப்படி பேசினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இடையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இபி கரண்ட் போகுது, ஆச்சா பச்சா சொல்லியிருப்பாங்க, அது எல்லாத்துக்குமான பதில் சொல்லுவார். அதுதான் வந்து பதிலுரை. இப்படி தான் அந்த ப்ரொசீஜர் நடந்துச்சு. விமர்சனம் வந்து எதிர்க்கட்சிகள் பண்ணத்தான் வேணும், பண்ணாமல் இருந்தால் தப்பாக போயிடும். எல்லாத்துக்குமே துதிபாடுற ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் வந்து பெருசாக வந்துடும். ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டார் டம்ல இருக்கிறார். வந்து விஜய் என்ன செஞ்சாலும் பாராட்டக்கூடிய விஷயம். இதுவே வேற யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா பார்த்தீங்களா என்னெல்லாம் பண்ணுறாங்க, சட்டசபைக்குள்ள இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து திரு விஜய் செய்யும்போது வா வந்து ஷோ மேன் அப்படின்லாம் வந்து போட்டு பயங்கரமாக வந்து குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிற்குது. அப்படிங்கும்போது விமர்சனங்கள் தான் ஒரே ஒரு நம்பிக்கை. கடைசியில் வந்து நமக்கு வந்து அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பிஜேபியோ பாமகவோ தேமுதிகவோ எனி பார்ட்டி அவங்க யாரெல்லாம் உள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு வாட்ச் டாக் மாதிரி வந்து ஒரு தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்து அவர்கள் எந்த தவறும் செய்ய விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நல்லது. ஸோ ஆளுநர் உரைக்கான விமர்சனம் சரி, பதிலுரைக்கான விமர்சனம் சரி, அது எல்லாமே இருக்கு சரி. அது தனிப்பட்ட முறையில் சில இடங்கள்ல போகுது, அது தவறு. நீங்க பேசுற இடத்துலயுமே சொல்லியிருந்தீங்க, எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களுடைய வாதத்தை வச்சதுக்கு அப்புறம் முதல்வர் அவர்கள் இந்த இடத்துல பேசணும்ன்ற இடத்துல ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருந்தார். அந்த இடத்துல என்னன்னா சட்ட ஒழுங்கு பத்தின ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனா வந்து காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கீழ் வச்சிருக்கக்கூடியதான் வந்து முதல்வர் விஜய் அவர்கள். அந்த ஒரு கேள்விக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்த நிலையில ராஜ்மோகன் அவர்கள் ஏன் அங்க பதில் சொன்னாருங்கிற ஒரு விமர்சனம் இல்ல. நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் தான் பேசணுங்கிறது இல்லை. முதலமைச்சர் வந்து பேசணும்னு யாருமே மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரை அப்படிங்கிறத முதலமைச்சர் தான் வழங்க முடியும். இது புரோட்டோகால்.
அந்த புரோட்டோகாலில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அதற்கு முந்தின உரை வந்து எதிர்க்கட்சி தலைவரோட உரை. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவாதத்தை முடித்து வைப்பார், அதற்கு தீர்மானத்தினால் பதிலுரை வழங்குவார். இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படின்னா இது சட்ட ரீதியாக அரசமைப்பு ரீதியாக அந்த அசம்பிளியோட ப்ரொசீஜர் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து மாற்றக்கூடாது. ஆனால் முதலமைச்சர் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. முதலமைச்சர் அங்கே சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யாருனாலும் சொல்லியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவருடைய விவாதத்துக்கு பிறகு அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்தது தான் பிரச்சனை. அமைச்சர் ராஜ்மோகன் சட்டமன்றம் பற்றி பேசலாம்னா எந்த அமைச்சர்னாலும் எந்த அமைச்சர் பற்றியும் பேசலாம். ஏடிஎம்கேல வந்து ஆட்சியில் இருந்தபோது திமுகவுடைய விமர்சனங்களுக்கு, அதாவது திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அதிமுகவில் தேமுதிக எம்எல்ஏவா இருந்து கட்சி தாவறதுக்கு தயாராக இருந்த திரு மாஃபாய் பாண்டியராஜன் எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருந்தாரு. முதலமைச்சருடைய அனுமதியோட, சபாநாயகரோட அனுமதியோட, நிதியமைச்சரோட அதிகமாக அவர் தான் பேசுவார். இது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு வந்து இந்தியா முழுக்க 99% நிதியமைச்சர் தான் போவாங்க. ஆனால் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு மாஃபாய் பாண்டியராஜன் போனார். அந்த மாதிரி வந்து ஸோ இவர் தான் பதில் சொல்லணும், நீங்கள் அப்படி கழுத்து நெரிக்க முடியாது. அதுதான் வழக்கம். யார் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா சிஎம்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இன்னொருத்தர் பேசலாமான்னா தாராளம் பேசலாம். எங்கே பிரச்சனை வந்துருச்சுன்னா எதிர்க்கட்சி தலைவருடைய விவாத முடிவுக்கு பிறகு அது செய்ய முடியாது. அதனால தான் அவங்க ஒத்தி வச்சாங்க. நீங்கள் அந்த கவனிச்சிங்கன்னா அந்த வீடு பார்த்துப்பாங்க. அதை எதிர்க்கட்சியில் கூட கொஞ்சம் கேலியாக சொன்னார். நாங்களாம் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு பார்த்தா பேசியிருக்காரு. கேலியாக சொன்னதுக்கான காரணம் சபாநாயகரே அதை ஒத்தி வைக்கப்பட்டு சொல்லிட்டார். சொன்ன பிறகு திருப்பி விழுந்தது தான் அங்கே வந்து ஒரு மரபு மீறலா இருக்கு. பட் வந்து பெரிய அது ஒரு கிரைம் இல்லை. ஆனா அது தப்பு கிடையாது சார். ஏன்னா இவங்க கேட்ட ஒரு விவாதத்துக்கு தான் ராஜ்மோகன் அவர்கள் அவையுடைய உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கு, பிரிவிலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவையில் புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டும் வந்து மீறப்படலை. இது வந்து எப்பயுமே புதிய புதிய மரபுகள் உருவாகிட்டே இருக்குது. நிறைய விமர்சனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய அக்லியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சட்டத்தில் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். இது வந்து ப்ரொசீஜரில் கிடையாது, புரோட்டோகாலில் கிடையாது. அவ்வளோதான். அது இல்லாமல் தவிர்த்து தான் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கரெக்டாக டெய்லர் மேடாக பண்ணாங்கன்னு இருந்திருக்கும். அது இல்லைன்னு ஒரு ஆர்வத்தில் சொல்லும்போது ஒரு பெரிய குற்றமாக நீங்கள் பார்த்து எப்படி நீங்கள் பதில் சொல்வீங்க அப்படிலாம் கிடையாது. முன்னுதாரணங்கள் தேவைன்னா அதுக்கும் கிடைக்கும். ஓகே, முன்னாடி ஒரு கேள்வியை பற்றி பேசியிருந்தோம்ல, ராஜ்மோகன் அவர்கள் பதில் சொன்னது. இதில் என்னன்னா முதலமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு துறை சம்பந்தமான கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் தானே பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு துறை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தான் ப்ரைவேட்டாக அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றினது ஒரு தகவல் எப்படி ராஜ்மோகன் அவர்களுக்கு போச்சு, அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எப்படி அவர் படிப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. சட்டம் அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே உரிமை தான். அமைச்சரா இல்லாத ஒருத்தர் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படணும். அவருமே அரசாங்கத்தில் இருந்தால் நீங்க ஆச்சரியப்பட முடியாது. பதில் எல்லாமே சொல்லலாம். பெரிய டேட்டா ஒன்று அங்கே போயிடுச்சு அப்படின்னு அப்படி ஒரு பிரீச் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல இதுக்கு பிறகு அது அப்படிங்கிற இடத்துல நடுவில் வந்து ஒரு இடைச்சர்கள் மட்டும்தான் தப்பே தவிர ஒரு பேசுன தப்பே கிடையாது. எல்லா அமைச்சர்களும் மாற்றி மாற்றி தான் சொன்னேன். மாஃபாய் பாண்டியராஜன் பதில் சொல்லியிருக்காருங்கிற சொன்னேன். எல்லா அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. சபாநாயகரே சொல்லியிருக்காரு. போன ஆட்சியில் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர் பெருமானாரை விட அதிகமான பதில் சொன்னது சபாநாயகர் அப்பாவு தான், அப்ப இருந்தவர் தான். சோ அவர் எப்படி போவார், அவருக்கு எப்படி தெரிஞ்சு யாருமே கேள்வி கேட்கல. சோ இது வந்து இருந்திருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல. இவர் தான் சொல்லி இங்க பிரச்சனை வந்து எதிர்க்கட்சி தலைவரோட உரைக்கு பிறகான விஷயம் மட்டும்தான். மற்ற இதில் எந்த பிரீச்சும் நடக்கலாம். அவருக்கு எப்படி தெரிஞ்சது, இவருக்கு எப்படி தெரிஞ்சதுலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து முதலமைச்சர் வந்து பதிலுரையில சொன்னாருங்கனே மறந்துடக்கூடாது. முதலமைச்சர் வந்து மறுநாள் எழுந்த விவாதத்தில் பதிலுரையில சொன்னாருங்கனே மறந்துடக்கூடாது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Karthipuram 200-acre Dream Township in Coimbatore. Ready to construct premium villa plots. And commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafoods, இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 months free. Naturals, world fastest growing saloon chain. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda.